ஆதார் கார்டை எளிய முறையில் எப்படி டவுன்லோட் செய்யறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோமை ஓப்பன் பண்ணோடனே அதில் பார்த்தீங்கன்னா ஆதார் டவுன்லோட்ன்றத ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸ்பெல்லிங் தெரிலனா நான் எப்படி அடிக்கிறேனோ அதை அப்படியே உங்கள் இதில் அடிங்க. சஜஷன்லேயே உங்களுக்கு கீழே வரும் பாருங்கள் ஆதார் டவுன்லோட்னு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உதயின்ட்டு இருக்கும். இதுதான் கவர்மெண்டோட அஃபீஷியல் பேஜ். இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே போனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். அப்போ மேலே தள்ளி விடுங்க, ஸ்க்ரோல் அப் பண்ணுங்கள். பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஆதார் டவுன்லோட்னு வருது பார்த்தீங்களா, அந்த ஆதார் டவுன்லோடை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது ஆதார் நம்பரை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ உங்களோட ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கேப்ஸா கொடுத்துருப்பாங்க. அதை பிழை இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்கும். அதை தொட்டிங்க அப்படின்னா ப்ளூ கலரில் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆதார் எந்த நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு 6 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் மக்களே. அந்த ஓடிபியை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த அதே நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கு. அதை நான் டைப் பண்ணுறேன், 903391. ஓகே, இப்போ வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. உங்கள் பேரோட மொதல் 4 எழுத்தும் உங்களோட இயர், அதாவது இப்போ நான் 2001 பிறந்திருக்கேன் அப்படின்னா என் பேர் ALEX அலெக்ஸ் 2001. அதுதான் நம்மளோட பாஸ்வேர்ட். ஸோ வாங்க பாஸ்வேர்டையும் போட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டவுன்லோடான ஆதார் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னோடய பாஸ்வேர்டை அடிக்கிறேன். ALEX எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் மக்களே. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஷோ பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ALEX இப்போ 2001. ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்களோட பேரில் இருக்கிற முதல் 4 எழுத்த கேபிட்டல்லையும் நீங்கள் பிறந்த வருஷத்தை டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆதார் டவுன்லோட் ஆயிரும். இதுதான் பாஸ்வேர்டும் கூட. ஸோ மக்களே, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் பிழை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.